நீலாம்பரி நாராயணியே நமஸ்துதே நமஸ்துதே. இந்த பியூட்டிஃபுல் சேனலிலே சிவபெருமானுடைய சிறப்புகளும் ராமபெருமானுடைய சிறப்புகளும் பல தெய்வத்துடைய சிறப்புகளும் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா புராணத்தில் உள்ளது சிலர் சொல்கிறாம்பா, புராணத்தில் இல்லாத நடக்கப்பட்டது இப்படி, இது புராணத்தில் இல்லை அப்படின்ற அதையும் விளக்கம் சொல்கிறா. இது தெய்வ சரம். ஆதி காலத்துடைய சிறப்பு என்னன்னா பள்ளி திருமணம், மகாபாரதம், ராமாயணம், இப்படி புராணங்களை சொல்லி இப்போ காலத்தில் கிடையாது. இயற்கையினுடைய சிறப்பு என்னைக்கு மறைக்கப்பட்டதோ, செயற்கையினுடைய சிறப்பில் பாருங்க எல்லாமே போய் குழந்தையிலேருந்து எல்லாமே தாய் தகப்பனை தவிர எல்லாமே செயற்கையில் நடந்துட்டு வருது. நம்ம அதை சொல்ல விரும்பலை. நம்ம தெய்வத்துடைய சிறப்புக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். வேதகணங்களை அம்பா தடுத்துட்டா. கொஞ்சம் இல்லைங்கன்னு வேதகணம் என்னன்னா அது ஒரு ஆனந்தம். கைலாசம் பாருங்க, நந்தி இந்த பக்கம் நந்தி இருப்பா, இந்த பக்கம் நந்தி இருப்பார். இந்த லிங்கத்தை வேத சுற்றிட்டு வராங்க. 4 வேத பொருள் சிவசிவான்னு மலையை சுற்றிட்டு வரான். ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. மலையை ஆயிடும். அதே நேரத்தில் பூதகணம் ஆகிடுவாங்க. மலையை தூக்குறதுக்கு மலையை பிடிச்சிட்டு இருக்கும். வேதகணம் போகும்போது இந்த மலை நிற்கும். இரவாயிடுச்சுன்னா பூதகணம் ஆகி போச்சுன்னா இவங்க பிடிச்சி நிற்பாங்க. இதுதான் வேதகணம், வேதநாயகன், பூதநாயகன் அப்படின்ற சிவபெருமான் சிறப்பை நம்ம ஒன்று என்று சொல்ல முடியாது. சரி, அம்பாட்ட கேட்க சொல்லுவாங்க, என் பெருமானை உலகத்திலந்தவனே, ஆதி அந்தம் இல்லாத வடிவமே, பெருமானை கேட்குறோம் அப்படின்ட்டு இந்த வேதகணங்க, ஐயா பணி அந்த சராசனஞ்சினி ஐயனே, இந்த கைலாச மலையை சுற்றி இந்த லிங்கத்தை தூக்கிக்கிட்டு நாங்கள் சுற்றுறோம். சிவசிவா என்று சிறு பெருமையை பாடிக்கிட்டு இருக்கோம். அம்பாள் தாய் எங்களை பூலோகத்துக்கு போய் சிவபெருமானுடைய வேதநாயகனுடைய பெருமையை பாட என்று அம்பாள் கட்டளையிட்டிருக்கார். ஐயா, நீங்கள் என்ன செய்ய போய் உங்களை நான் வணங்கி கேட்கிறோம், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்போது, ஆதியும் அந்தமும் நானே, ஆதியும் அந்தமும் நானே, அந்த அந்தத்தில் என்னை போற்றி புகழ நீ, அந்த அந்தத்தில் போற்றி புகழ்வாயே. ஆதியும் அந்தமும் நானே, இந்த அந்தத்தில் போற்றி என்னை புகழ்வாயே. அன்பர்கள் பல பேர்கள் தோன்றுவார், அன்பர்கள் பல பேர்கள் இங்கு தோன்றுவார். சீரடியார்கள் என்னை பாடி மகிழ்வார், அன்பர்கள் பல பேர் இங்கு தோன்றுவார். அடியார்கள் என்னை போற்றி புகழ்ந்து பாடுவார். 63 நாயன்மார்கள் உருவா ஆகுவார், 63 என்று உரு ஆகுவார். நீங்கள் அன்பே சிவம் என்று அவரை ரூடி மகிழ்ந்து பாடுவார். ஆதியும் அந்தமும் நானே, இந்த அந்தத்தை என் புகழை பாட புகழ்வாய், என்னை பாட புகழ்வாய். சுவாமி, நீங்கள் என்னை கட்டளையிட்டீர்கள் இந்த அந்தத்துக்கு, இந்த கைலாச மலையை விட்டு இந்த மலையை நாங்கள் எடுத்துக்கிட்டு போக சொல்கிறீங்க கூட. நாங்கள் எங்கெங்கே போய் என்னென்ன அலைய முடியுமா சுவாமி? நான் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். 4 வேத சரத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு எங்களுக்கு உடைய சிறப்பு என்ன சுவாமி சொல்லுங்கள் என்று வேதங்கள் அழுகிறது சிவபெருமானிடம். வேத பெருமானே, வேத பரிசு பொருளே, நீங்கள் வேத சரத்தை இந்த பூமி சரத்திலே நீங்கள் பாடினாலும் கடைசியில் இதே கைலாச லோகத்துக்கு உங்களை ஆட்கொள்வேன், ஒன்றும் கலங்கப்படாதீர்கள். சுவாமி, எங்களுடைய பெயர்கள் என்ன? ஒருவன் திருஞான சம்பந்தன், ஒரு வேதம் திருஞான சம்பந்தர், ஒரு வேதம் திருநாபகரசர், ஒரு வேதம் சுந்தரமுத்தியார், ஒரு வேதம் மாணிக்க வாசகர் என்று 4 பேர் வேதமாக
நான் சொல்லும் ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று கோயில் அங்கே திருத்தலம் நீங்கள் பாடினால் அங்கே திருத்தலங்கள் உண்டாகும். இந்த தென்னாட்டிலே சிவனுடைய சிறப்பு பெரிய அலங்கார விளக்காகி அன்பே சிவம் என்ற பெயர் சூடி பல தேவார திருவாசகத்தை பாடி என்னை மகிழ்விப்பீர்கள். உங்களுக்கு மறுபடியும் கைலாச லோகத்திலே உங்களுக்கு இடம் உண்டு என்று சொல்லி சிவபெருமான் வாழ்த்தி இந்த மண் சரத்திலே இந்த வேத பொருளை அனுப்புகிறார். இந்த வேத பொருள் மண் சரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது என்ன இந்த வேதசரம் இந்த மண் சரத்திலே சொல்ல போகிறது என்று பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்